இந்தியாவில் பூஜ்ஜிய கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பிற்காக குன்னூரில் மத்திய அரசுக்கு சொந்தமான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியத்திற்கு ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மத்திய அரசுக்கு சொந்தமான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியத்தில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியை சுற்றி இராணுவ பகுதியாகவும் உள்ளது. இந்த பகுதி முழுவதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள கண்டோன்மெண்ட் வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தூய்மைக்கான பல்வேறு பணிகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. தூய்மையாக வைத்திருந்த பாபு வில்லேஜ் கிராம மக்கள் மற்றும் வியாபாரிகள் கௌரவிக்கப்பட்டனர். தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்த கட்டுரைகள், பேச்சு போட்டிகள் மற்றும் நாடகங்களாக நடித்து காட்டிய குழந்தைகளுக்கு கோப்பைகளை கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை அதிகாரி வினோத் பாபா சாஹிப் லோட்டே, முன்னாள் துணைத் தலைவரான வினோத்குமார் பாரதியார் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இதனிடையே வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் நிர்வாகத்தின் கீழ் பூஜ்ஜிய கழிவு நிகழ்வு மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல், ஸ்காட்ச் திட்டம் என்ற திட்டத்தில் நிலையான கழிவு மேலாண்மை, ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக்கை ஒழித்தல் மற்றும் பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைக்கான வாரியத்திற்கு அமைச்சகம் சார்பில் சமீபத்தில் இந்திய அளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான போட்டிகள் நடத்தப்பட்டதில் கண்டோன்மெண்ட் வாரியத்திற்கு ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை இன்று தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து விருது வைத்து புகைப்படம் எடுத்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் வாரிய சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன், ஆய்வாளர்கள் பழனிசாமி, பூரணி ஆகியோர் உட்பட பலர் செய்திருந்தனர்.